கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் இந்த பரிசுத்த வாரத்தினுடைய 4வது நாளாக இருக்கிறது. இந்த நாளிலே இப்பொழுதும் கூட சீஷர்கள் அவரோடு கூட இருக்கிறார்கள். அவரோடு கூட வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தில் இயேசு அவர்களுக்கு அந்த ராபோஜனத்தை நடத்தி அவர்களுக்கு வழிகாட்டின பின்பு அவர்கள் ஒரு ஸ்தோத்திர பாட்டை பாடி ஒலிவ மலைக்கு சென்றார்கள் என்று பார்க்கிறோம். எதற்காக அவர் ஒலிவ மலைக்கு செல்கிறார்? அவர் கெத்செமனேக்கு போவதற்கு முன்பாக, கொல்கதாவுக்கு போவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்துக்கு வர வேண்டியதாக இருந்தது. அங்கு அவர் ஆண்டவரோடு கூட தன்னுடைய சிலுவையில் அறையப்பட போவதற்கு முன்பாக சில நேரங்களை செலவழிக்க வேண்டியதாக இருந்தது. உண்மையிலே மிக ஒரு இக்கட்டான காலகட்டம். இயேசுவுக்கு இந்த சிலுவையிலே மரிக்க விருப்பம் இல்லாமல் இருந்தது என்று சொல்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவருக்கு இந்த இப்படிப்பட்டதான ஒரு ஈன மரணம் வேண்டாம் என நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவரிடத்தில் அவர் போராடுகிறார். அவர் ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகிய பகுதி 3லும் பாடுபட்டார். சிலுவையிலே சரீரத்திலே பாடுபட்டார். அவர் ஆத்ம பகுதியிலே வியாகுலப்பட்டார் என்று பார்க்கும் பொழுது அவர் இந்த வேளையில் பார்க்கின்ற வேளையில் அவர் மிகவும் வாதிக்கப்பட்டார் என்று பார்க்கிறோம். அவர் அந்த நேரத்தில் தன்னுடைய நெருக்கமான சீஷர்களை அழைத்து கொண்டு அந்த தோட்டத்துக்குள்ளாக சென்று ஜெபிக்க போகிறார். அந்த நேரத்தில் எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லிவிட்டு அவர் செல்லும் பொழுது சீஷர்கள் அயர்ந்து தூங்கி விடுகிறாங்க. அந்த நேரத்தில் அவருக்கு அதிக மன வருத்தம் உண்டாகி எடுக்கிறது. அந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுதாக படித்து பார்ப்பீங்கன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த கடைசி மணி நேரங்கள் காணப்படுகிறது. அவர் பிதாவை நோக்கி, பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீக்கும் ஐயா, எனக்கு இதில் பிரியம் இல்லை, ஆனாலும் கூட உம்முடைய சித்தம் எதுவோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இந்த வேளையில் தேவ சித்தத்தை நிறைவேற்றதான் அவர் விரும்பினார் என்று பார்க்கிறோம். அதற்கு இடைப்பட்ட நேரங்களிலே பார்க்கின்ற பொழுது ஒரு பக்கத்தில் யூத அதிகாரிகள், பரிசேயர்கள், சரிசேயர்கள் எல்லாரும் அவரை ஒரு சிறை கைதியாய் பிடிக்க வேண்டும் என்று திட்டமிட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இரவு நேரத்தில் சீஷர்களிலே ஒருவன் எடுத்து அவர் பேதுரு என்று சொல்லுகிறார்கள், வெட்டி எடுத்து அந்த கத்தியை எடுத்து அந்த வேலைக்காரனுடைய காதை வெட்டி விட்டார் என்று பார்க்குறோம். அப்பொழுது கூட இயேசு மனதுருகினவராக அவரை காதை எடுத்து சுத்தமாக்குறார். சுத்தமான பின்பு மறுபடியும் அதான் அவர் கடைசியதான ஒரு பெரிய அற்புதமான ஒரு காரியம். பகஞ்சாலையை கூட அவர் பகஞ்சரை கூட நேசிக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. அந்த வேளையில் இயேசு ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். இந்த நாளிலே அது எனக்கு அதிகமாக கவர்ந்ததான ஒரு காரியம். பேதுருவை பார்த்து சொல்லும் பொழுது, உன்னுடைய கத்தியை உரையிலே போடு, நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன் சொன்னால் 12 லேகியோனுக்கு அதிகமான தேவதூதர்களை அனுப்பி எனக்காக யுத்தம் செய்வார், நீ அறியாயோ? அப்படிப்பட்ட தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு லேகியோனுக்கு 66,000 வெறும் 6,000 தேவதூதர்களாம். நம்ம லேகியோனை குறித்தெல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். 6,000 லேகியோன் இருக்கிற இடத்துல 12 லேகியோன்கள் என்று சொன்னால் 72,000 தேவதூதர்கள் அவரை சூழ பாளையம் இறங்கி காத்துக்கொள்வார்கள். 91ஆம் சங்கீதத்தில் அதுதானே சொல்கிறது, தேவதூதர்கள் சூழ பாளையம் இறங்கி காத்துக்கொள்வார்கள். ஆனால் தேவனுக்கு அது பிரியமல்ல. இயேசு விடுவிக்கப்படும் என்பது பிரியமல்ல. அவர் உங்களுக்கும் எனக்குமாக தண்டிக்கப்பட வேண்டும், சிலுவை மரணத்தை ருசி பார்க்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். அதன் பின்பாக அவரை அந்த பரிசேயருடைய அதிகாரிகள் அந்த இரவு வேளையில் கைது செய்கிறார்கள். அதுதான் இந்த பெரிய வியாழக்கிழமை. அதை ஒவ்வொரு வருடம் எல்லா சபையிலும் மாண்டி தர்ஸ்டே என்று அவரை நினைத்து அவருடைய பஸ்காவை ஆசரிப்பார்கள். இந்த கர்த்தருடைய பந்தியிலே கலந்து கொள்வார்கள். இதை தான் நினைவூட்டுகிற காரியமாக இருக்கும். நமக்கு ஒரே ஒரு மனதில் இருக்க வேண்டியும், தேவ சித்தத்தை நிறைவேற்றி இயேசு வந்தார். அவர் மரிப்பதற்காகவே இந்த உலகத்திலே வந்து உங்களுக்கும் எனக்குமாக ஜீவனை கொடுத்தார். தாமாக சிலுவையை ஏற்றுக்கொண்டார். அதை தான் இந்த நாளிலே நாம் சிந்திக்க வேண்டும், நம்முடைய மனதில் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களுக்கும் எனக்குமாக மரித்த தேவனை இந்த பெரிய வியாழன் அன்று, இந்த மாண்டி தர்ஸ்டே அன்று நாம் நினைவு கூறுவோமா? நல்ல ஆண்டவரே, நீர் கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டு இருப்பேர் என்று சொன்னால் 12,000 தேவதூதர்களுக்கு மேலாக வந்து இயேசுவை காப்பாற்றி வேறு ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்க முடியும். அது உம்மாலே முடியும். ஆனால் அது உம்முடைய திட்டம் அல்ல. யோவான் 3:16 சொல்லும்படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நீங்களும் மனிதர்கள் விசுவாசிக்க, ரட்சிக்கப்பட அனுப்பினீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த பேஷன் வீக் எங்களுக்கு ஒரு மனதின் நிறைவாக, எங்களுடைய மனதை மறுபடியும் புதுப்பிக்கத்தக்கதான ஒரு வாரமாக இருந்ததற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துருங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மனது நிறைவான மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கட்டும்.